நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. ஞானம் என்றுமுள்ள ஒளியின் சுடர் என்ற சாலமோனின் ஞான நூலின் வார்த்தைகள் ஞானத்தினுடைய ஆழமான அடையாளத்தை இன்று நமக்கு அள்ளித்தருகிறது. ஞானம் என்றும் உள்ள ஒளியின் சுடர். இந்த ஞானத்திற்கு ஈடு இணையே இல்லை என்கிற ஆழமான உண்மையை இன்று அறிந்து இந்த ஞானத்தின் வழியாகவே நாம் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த ஞானத்தின் ஆற்றல் வேண்டி மன்றாடி செபிப்போம். இன்று திருப்பாடல் 119 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஆண்டவர் இந்த வாக்கின் வழியாகவே இந்த மண்ணுலகை வாழச் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வாக்கினால் தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள், அழிகிறார்கள். கடவுள் கொடுக்கிற வாக்கை பெற்றுக்கொள்கிறவர்கள் வாழ்வு பெறுவார்கள். கடவுள் அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைக்கும்படியாக நமக்கு அதை அருளுகிறார். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. தலைமுறை தலைமுறையாய் உள்ளது உமது வாக்கு பிறழாமை. இந்த வார்த்தைகளை நாம் கேட்கிற போது கடவுள் ஒரு நாளும் தமது வாக்கிலிருந்து பிறழ்ந்து போவதில்லை. வாக்கு மாறாதவர் என்கிற உண்மையை நாம் அவருடைய வார்த்தையிலிருந்தே புரிந்து கொள்கிறோம். இந்த நல்ல தெய்வத்தை, வாக்கு மாறாத தெய்வத்தை, தலைமுறை தலைமுறையாய் அவரது வாக்கை கொடுத்து வாழ வைக்கிற தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. உமது சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது.
அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது. இந்த வார்த்தைகளை வாசிக்கிற போது கடவுளுடைய வார்த்தைகள் விளக்கம் தருகிற ஒளியூட்டுகிற ஆற்றலாய் இருக்கிறது. அது நமக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. இந்த உண்மையுள்ள வார்த்தை நமது வாழ்வில் எந்நாளும் நிலைத்திருக்க, வார்த்தையை நம்முடைய ஆன்மாவின் அடையாளமாக மாற்றிக்கொள்ள நாம் முனைந்து செயல்பட மன்றாடி துதிப்போம். ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது முக ஒளியை என் மீது வீசச் செய்தருளும் என்கிற வார்த்தையின் வழியாக எங்களை நீர் வாழ வைத்து உமது அருள் பிரசன்னத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவியருளும். உம்முடைய தெய்வீக இரக்கம் எங்களை தாங்கி வழிநடத்த ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.